ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? ஓகே ரெடி. இது என்னன்னா வந்துட்டு நான் பாட்டு வந்துட்டு ஒவ்வொரு ஃபேண்டம்க்கு ஏத்த மாதிரி அவங்க பேரு இவங்க பேரு அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே கவர் ஆக போறாங்க. அந்த 101ல எல்லாமே கவர் ஆகும். ஓகே. திடீர்னு ஒரு ஹை பிச் வாய்ஸ் சொல்லுவேன், திடீர்னு ஒரு லோ பிச் வாய்ஸ் சொல்லுவேன். அந்த மாதிரி அதான் யோசிக்க திடீர்னு அப்ப யார் வாய்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? போலாமா? போலாம். சோ ஃபர்ஸ்ட் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே, நான் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் இப்போது நீங்கள் பார்க்க போகும் வினு சக்கரவர்த்தி. அண்ணாமலைய பார்த்தா எந்த உதவினாலும் என்கிட்ட வந்து கேட்க சொல்லு தம்பி. இன்னும் முடிக்கிற உனக்கு எதனா உதவி இருந்தாலும் சொல்லு. அடி செருப்பால நாயே. சத்யராஜ். ஆட ஆட நம்ம கேரக்டரே பொறுத்துக்க மாட்டேங்கன்னு. ஆட நம்மளுக்கு அல்வா கொடுத்தா பழக்கம். ஆனா ரொம்ப நேரமா இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்காம இவன் வந்து ரொம்ப பண்றான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கானு. ஆட தகுடு தகுடு. பாக்யராஜ். ஐயோ, தம்பியோட பேஸ் கட்லாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 100 முறுக்கா சாப்பிடா போல இருக்கு. அதுவும் இந்த பையன்கிட்ட அவன் சிரிக்கும் போது அவன் வரும்போது ஒரு முருங்காய்ச்சி வருஷம் முடிச்சுதான் வந்திருப்பான் போல இருக்கு. தம்பி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டூ மச் பாத்துக்க. சரோஜா தேவி. அதாவது கோபால் எங்கே போயிருந்தாலும் அவரோட தான் நான் வாழுவேன் என்று எப்பொழுதுமே நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். ஆனால் கோபால் என்னை விட்டு போகும் பொழுது அதை என்னால் துயரத்தை தாங்கவே முடியவில்லை. கோபால். எம்ஜிஆர். ஆஹா, இந்த பையன் என்னென்ன லிஸ்ட் எடுத்திருக்கான்னு தெரியல. ஆனா ஒன்னே மட்டும் சொல்றேன், ஏழைகளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுப்பா. என்னால தாங்கிக்கவே முடியாது. ஜனகராஜ் அவர்கள். அண்ணாமல உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்காதே. நீ பார்த்த விஷயத்த நான் பார்த்தேன்னு வச்சுக்கிய வர மாதிரி ஆயிட்டு இருக்கான். சிவாஜி கணேசன் சார். என்னையா பேச வச்சு பாக்குறியா? உன்னை தம்பி தம்பின்னு வாய் நிறைய கூப்பிட்டுருப்பட. என்னைக்காவது வாடா போடாது கூப்பிட்டுருப்படா. ஆனாடி கேவலம் அந்த சொத்து மேல பாசத்தை வச்சுட்டே தம்பி. ஆனா ஏன் மேல பாசம் வைக்கலையே. இது எனக்கு எவ்வளவு பெரிய வருத்தமா இருக்கு தெரியுமா? லூஸ் மோகன் சார். ஐயா, இவனு ரொம்ப நேரமா வீடியோ மிமிக்ரி பண்ண விட்டுவானுங்க போல இது. இப்பதான் 10வது வயசு போய் நிக்குதா? வில்லன் நம்பியார். ஆஹா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கூட்டாளிகள்ல ஒருத்தர் இன்னைக்கு ஆப்சென்ட் ஆகிட்டா. வேணா ஜாயின் பண்ணிக்கிறியா? எனக்கு நிறைய கேஸ் வரும். ஒவ்வொரு வாட்டியும் வழிப்பறிக்கு எனக்கு உன்ன மாதிரி ஆளுதான் தேர்ந்தெடுப்பேன். நீ வந்தடா சொல்லு, வழிப்பறியில உன்னை சேர்த்து விடுற. பாலையா. சண்முகம் அந்த பொண்ணுடைய பரதநாட்டியத்தை பார்க்கும் போது எனக்கு என்னவோ உன்னோட நாதஸ்வரம் தொத்தருமோன்னு எனக்கு தோணுது 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 தோணுது. அசோகன் அவர்கள் வில்லன் நடிகர். உசு, நீங்கள் இந்த மந்திரத்தின் மூலமாக எதையாவது கேட்கவில்லை என்றால் என் தலை வெடித்துவிடும். காந்திமதி அம்மா. அடே என்ன பத்த ராசா, நான் சப்பாளிக்கு ஒண்ணு கட்டி வைக்கிறேன் நினைச்சா நீ பாதகத்தி அந்த டாக்டரோட போய் சேர்ந்துருக்கிறியே. கரகாட்டக்காரன் சோமசுந்தரம். ஏக்கா உனக்கு தெரியாதுக்கா, அன்னைக்கு ராத்திரி அந்த போலீஸை என்னை போட்டு மிதிக்கும் போது என் நெஞ்செல்லாம் எப்படி வலிச்சுதுன்னு சொல்ல முடியாதுக்கா. ரத்த வந்தியெல்லாம் எடுத்தக்கா, உனக்காக ரத்த வந்தியெல்லாம் எடுத்தக்கா. என்ன மறந்துட்டியா? சாலமன் பாப்பையா. அன்பு பெரியோர்களே, என்கிட்ட 2 இருக்குல்லே. ஒன்னு அங்கவை, இன்னொன்னு சங்கவை. ஏதாவது சொன்னா பொங்க வச்சுட்டு போயிடாதையா. வெண்ணிரடை மூர்த்தி. ஐயோ, தம்பிய பார்க்கும் போது தினமும் 2 அடிப்பார் போல இருக்கு. நான் சொன்னது சோடாவை பார்த்து சோடாவை குடிங்க. பிரகாஷ் ராஜ். ஆய் செல்லோ, ஐ லவ் யூ செல்லோ. ஏய், இது முத்துப்பாண்டி கோட்டடி. கோட்டு வாசல் இருந்து கோயில் வாசல் 40 கொலை பண்ணிருக்கேன் சாட்சி இல்லாம. என்ன முத்து பண்ண குத்தி கொண்டு போடுவான பயோட்டி. ஐ லவ் யூ செல்லோ. கவுண்டமணி அவர்கள். டேய், ஆளினால் அழகு ராஜானாலே நீ ஊருக்குள்ள போய் சொல்லணும்டா. அண்ணன் ஒரு நல்லவரே, அண்ணன் ஒரு பெண்ட் எடுக்கிறதுல ஒரு வல்லவரே, இப்படி எல்லாம் நீ சொல்லணும். முக்கியமா நீ பொண்ணுங்கிட்ட போய் சொல்லணும்டா. டேய் கோமுடி தலையா, என்ன சிரிக்கிற? விவேக் அவர்கள். ஆஹா, ஏய்
அரை மணி நேரத்துல இன்டர்வியூ முடிச்சிருன்னு சொல்லி 1.5 மணி நேரமா எடுத்துட்டு இருக்கேடா. டேய் என்ன பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? டே சிவா எங்கடா போட இவகிட்ட மாட்டி விட்டியடா.